இந்தியாவின் பாரம்பரிய பானமான கோலி சோடாவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பியா வளைகுடா நாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது அதே கோலி சோடாவை கோலிபப் சோடா என்ற பெயரில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த கோலி சோடா யாரால் வந்தது, எப்போது வந்ததென்று தெரியுமா? அதாவது கடந்த 1924ஆம் ஆண்டு வேலூரைச் சேர்ந்த கண்ணுசாமி என்பவரால் கோலி சோடாவை இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தினார். இதற்காக ஜெர்மனியிலிருந்து கோலி சோடா பாட்டில்களை அவர் இறக்குமதி செய்தார். நாடு சுதந்திரம் பெற்ற பின்னரே சிறிய பெட்டி கடைகளில் குளிர்பானம் என்றாலே கோலி சோடா என்ற அளவில் வெளியூர், பிற மாநிலங்களுக்கு பரவி இந்தியாவில் உலகமயமாக்கல் நடைமுறைக்கு வரும் வரை கோலி சோடா பெயர் போனதாக இருந்தது. இந்த நிலையில் இந்தியாவில் பன்னாட்டு குளிர்பானங்களின் வருகையால் பாரம்பரியமிக்க கோலி சோடாவின் தேவை குறைந்தது. ஆகையால் சந்தை கிட்டத்தட்ட மறைந்தே போனது. சமீபத்திய ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கோலி சோடாவுக்கு உள்நாட்டில் மீண்டும் சந்தை உருவானது. இந்த நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு சோதனை அடிப்படையில் ஏற்றுமதி செய்தனர். நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சர்வதேச சந்தையில் கோலிபப் சோடாவை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தது. இதோடு பெர் எக்ஸ்போர்ட் இந்தியாவுடன் இணைந்து வளைகுடா நாடுகளில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட கோலிபப் சோடாவுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. அதேபோல் பிரிட்டனில் கோலிபப் சோடா கலாச்சார அடையாளமாக மாறி வருவதுடன் பாரம்பரியமிக்க இந்திய பானத்தை புதுமையான பெயரில் கொண்டு வந்திருப்பது அங்குள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பெருமைக்குரியதாக கருதப்படுகின்றது. இது மட்டுமன்றி மிசோரமிலிருந்து அந்தோரிய மலர்கள் சிங்கப்பூருக்கும், புவிசார் குறியீடு பெற்ற முசாபர் நகர் வெள்ளத்துக்கு பங்களாதேஷிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக ABEDA தெரிவித்துள்ளது.